வணக்கம் நண்பர்களே, நீங்களே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது என்னோடய எடிட்டிங் பிசியோட ரேடியேட்டருங்க. கிட்டத்தட்ட வாங்கி வந்து ஒரு 13 மாதம் ஆச்சுங்க. 13 மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. உள்ளதுலேயே நல்ல பிராண்டாக தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு MSI நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு MSI 240mm ரேடியேட்டருங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆன் பண்ணோன்னா அதிகபட்சமாக வந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே வந்துட்டு ஓவர் டெம்பரேச்சர் ஆயிடுதுங்க. கோர் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 105 வரைக்கும் போயிடுது. விட்டால் வந்து சிபியூக்கு வந்து ரொம்ப பிரச்சனையாகி போயிடும். அதனால் வந்து நம்ம அது சர்வீஸ் பண்ணி தான் ஆகணும். இதுலேயே வந்து 2 இது இருக்குது. அதாவது ஒன்று மதர் கல்ச்சர் இதெல்லாம் வாங்கி பண்ணுறது, இன்னொன்று வந்து பஞ்சகாவியா, மீனாமிலம், இந்த மாதிரி மோர் கரைசல். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்தோன்னே நான் வந்து கழட்டலைங்க. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட டுட்டோரியல் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு சின்ன ஒரு டெக்னீஷியன் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதனால் நம்மளே இதை வந்து இன்றைக்கி கழட்டி சர்வீஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இன்றைக்கி அதை தான் பார்க்க போகிறோம். முதல்ல எடுத்தோன்னே நம்ம வந்து இந்த ஃபேனை வந்து ரிமூவ் பண்ணிடலாங்க. ஆல்ரெடி வந்து அன்ஸ்க்ரூ பண்ணி வச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறக்கு வேண்டி அப்படியே இருக்குது. இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதுதாங்க வந்து பம்பு. நீங்கள் பார்த்துருக்கிறது தான் பம்புங்க. இந்த பம்ப்லேருந்து ஒரு சைடு வந்து லிக்விட், அதாவது வாட்டர் வந்து போயிட்டு உள்ளே போய் கூலண்ட் ஆகி மறுபடியும் வந்து இந்த வழியே வரணும். ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பைப்பில் ரொம்ப ஹீட்டாக இருக்குது. இன்னொரு பைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஹீட் இல்லை, கொண்டு போயிட்டு வரதில்லை, அந்த கண்டினியூட்டி கிடைக்கிறதில்ல. ஸோ அதனால தான் வந்து பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இந்த ஃபேன்லேருந்து மட்டும்தான் ஹாட் ஏர் அந்த பக்கம் வெளியே வருதுங்க. இந்த ஃபேன்லேருந்து வர்றதில்லை. அது ஒரு பிரச்சனை. அதாவது நீங்கள் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து இதை சர்வீஸ் பண்ணலாங்க. இது ஒரு பெரிய விஷயமெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சர்வீஸ் பண்ணணும். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட வாரண்டி பீரியடெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெட்டில் போய் தேடி பார்த்தேங்க, MSIக்கு வந்து பார்த்திங்கன்னா வாரண்டியெல்லாம் பண்ணி தருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நம்பகத்தன்மையான ஒரு எந்த விதமான ஒரு டேட்டாவும் எனக்கு கிடைக்கல. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி நம்மளே கழட்டி பார்த்துருவோம். இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, இது ஒன்றும் முடியல அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம வந்து ஒரு வேறு கூலருக்கு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நானே கழட்டிட்டு இருக்கிறேங்க. முக்கியமான ஒன்று, எல்லாத்துக்கும் சொல்கிறது ஒன்று தான். இந்த மாதிரி ஏதாவது வந்து அன்ஸ்க்ரூ பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ட்ரே ஒன்று வச்சுக்கோங்க. ட்ரே வச்சுட்டு எல்லாத்தையுமே வந்து இந்த ட்ரேயில் போட்டு வைங்க. அப்போ தான் வந்து தொலைஞ்சு போகாமல் இருக்கும். சரிங்க, ஆல்ரெடி வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ரேடியேட்டர் இப்படி தான் இருக்கும். இங்கே ஒரு பம்ப் இருக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளேயே ஒரு பம்ப் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பம்பு வந்து நம்ம கழட்டி எடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டிரைவர் எங்கிட்ட இல்லை, நான் இப்போ தான் போய் புதுசாக வாங்கிட்டு வந்தேன். சரிங்களா? இது கழட்டினா கண்டிப்பாக இதுலேருந்து லிக்விட் வெளியே வரும். ஸோ அதை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பவுல் ஒன்று வேணும். நான் ஒரு பவுல் எடுத்துகிட்டு வந்துடுறேன். நம்ம ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இதுக்குள்ளே தான் வச்சு இதை கழட்ட போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயங்க, இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக் உள்ளே எப்படி மவுண்ட் ஆகிருக்கு, இங்கெல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு சரியாக தெரியல. ஆனால் பார்க்கும்போது இது வந்து ரஃப்பாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னு இதெல்லாம் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஜென்டலாக யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட்டு எல்லாம் அன்ஸ்க்ரூ பண்ணியாச்சு. இந்த பேஸ் பிளேட்டை வந்து நம்ம நோண்டி எடுத்துடலாம். இவ்வளோதாங்க விஷயம். ஒரு காப்பர் பிளேட்டு எல்லாருமே வீடியோவில் காமிச்சிருப்பாங்க, நானும் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டு வந்து ஃபார்மேஷன் ஆகிருக்கு, தெரியுதுங்களா? இதெல்லாமே வந்து சால்ட்டு தான். ஸோ இது வந்து ஒரு ப்ராப்ளமுங்க. சரிங்களா? இது உள்ளே வச்சுருவோம். இரண்டாவதாக இங்கே பாருங்கள், உள்ளே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. உள்ளே தெரியுதுங்களா? நான் வேணால் பக்கத்தில் கொண்டு வரேன். நம்ம இந்த சிலிக்கான் ரப்பரை நம்ம வந்து எடுப்போம். இதுதாங்க, அதாவது இன்லெட்டுக்கும் அவுட்லெட்டுக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டும் மிக்ஸ் ஆகாமல் அந்த பாத்தை வந்து இதுலேருந்து வந்துட்டு அந்த பக்கம் போகணும். அதாவது இதுலேருந்து வந்துட்டு ஃபுல்லாக வந்து சர்க்குலேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து இது வழியாக உள்ளே போகணும். ஸோ அதுக்கு தான் இது வச்சுருக்காங்க. இந்த சென்டரில் இது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி எனக்கு சரியாக தெரியல. இந்த கேவிட்டியெல்லாம் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு எனக்கு சரியாக தெரியல. ஸோ இதுலேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த சால்ட்டு உள்ளே இருக்கிறது. ஆனால் எனக்கு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த சால்ட்டு வந்து ரொம்ப சாலிடு கண்டென்ட் ஆயிடுச்சுங்க. தெரியுதுங்களா? பாருங்கள், இது போயிட்டு அந்த பம்போட இம்ப்ளர்ஸ் ஃபேன் இருக்குது பாருங்கள், அதை போய் ஓட விடாமல் பண்ணும் போல இருக்குது தெரியுது இது. ஸோ அதுதான் வந்து பிரச்சனைக்கு காரணம்.
சரி, நம்ம வந்து இப்போது கொட்டலாம். எங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன கலரில் வெளியே வருது அப்படின்ட்டு. சரிங்க, அடுத்ததாக இந்த இடத்துல இன்னொரு பம்பு இருக்குது, அதையும் நம்ம பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி பம்பு. நம்ம இதையும் கழட்டி பார்த்துருவோம். ஸோ அன்ஸ்க்ரூ பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், இதில் ஒரு மோட்டார் இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பம்ப் இருக்குது. இதுக்குள்ளே வந்து ஒரு கேஸ்கெட் ரப்பரெல்லாம் இருக்குது. நம்ம இது எல்லாம் இதுவும் செய்ய வேண்டாம். நம்ம இந்த இடத்துலேருந்து கொட்டி பார்க்கலாம் ஏதாவது வருதா அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எதுவும் வரல. அவ்வளோதான், மேக்ஸிமம் வந்து கிளியர் ஆயிடுச்சு. நான் கழட்டும்போது இந்த யூனிட்டுக்குள்ளே தவறுதலாக வந்து உள்ள தண்ணி இருப்பு வந்துருச்சுங்க. நல்லா தெரியுது. இந்த இடத்துல வந்து நம்ம ஊதணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து வாட்டர் பபுள்ஸ் எல்லாம் வெளியே வருது. இதை வந்து நம்ம கழட்ட முடியாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உள்ளே வந்து காயில்ஸ் எல்லாம் வந்து பர்மனெண்ட்டான காயில் உள்ளே இருக்கும் போல இருக்குது. வெளியே கொண்டு வந்து சால்ட்ரு பண்ணியிருக்காங்க. அதனால் இதை கழட்டுறது நம்மளுக்கு வந்து இந்த யூனிட்டே வந்து வேலை செய்யாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பாக அமைஞ்சு போயிருங்க. அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம டைரெக்டாக வந்து சன்லைட்டில் கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த உள்ளே இருக்கிற வாட்டர்லாம் வந்து வேப்பராகி போயிருங்க. நம்ம என்ன பண்ணலாம், மறுபடியும் வந்து காற்றை ஊதி பார்த்து உள்ளே வந்து வாட்டர் இல்லை அப்படின்னு சொல்லி என்ஷூர் பண்ணிட்டு நம்ம மறுபடியும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதனால் இதை வந்து இன்றைக்கி சன்லைட்டில் காய வைக்க போகிறேங்க. சரிங்க, நம்ம அடுத்ததாக பார்க்குறது, நானும் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பம்பு வந்து இங்கே தான் இருக்குங்க. இந்த பம்பு வந்து அதாவது ப்ராசஸருக்கு மேலே இருக்கிற இதுதான் வந்து பம்புன்னு சொல்லுவாங்க. நானும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இதுக்குள்ளே பம்பு இருக்குதுன்னு நினச்சி தான் கழட்டி பார்த்தேன். ஸோ கழட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது. இதில் இன்னொரு விஷயத்தை வந்து நான் நோட்டீஸ் பண்ணலைங்க. ஸோ இந்த யூனிட்டுக்கு வந்து வெறும் வந்து 5 வோல்ட் தான் வந்து உள்ள இன்புட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க. 5 வோல்ட்டு கிரவுண்டு டீன் போட்டிருக்காங்க. ஒரு வேளை ட்ரைவுன்னு நினச்சி அதுக்கு பேர். அப்படி இருக்கும்போது ஒரு இவ்வளோ பெரிய யூனிட்டை ரன் பண்ணுறதுக்கு ஒரு 5 வோல்ட்டு போதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தோடையே வந்து இதை கழட்டி பார்த்தாங்க. கழட்டி பார்க்குறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு 5 வோல்ட் வந்து நான் வெளியிலேருந்து கொடுத்து பார்த்தேங்க. ஒரு அடாப்டர் வச்சு 5 வோல்ட் கொடுக்கும்போது இங்கே எல்இடி மட்டும்தான் இதுக்குள்ளே வந்து க்ளோ ஆச்சு. ஆனால் வந்து இதுலேருந்து எந்த ஒரு சத்தமே எதுவுமே வரல. நான் என்ன நினச்சிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே இருக்கிற பம்பு போயிடுச்சு, சரி என்னடா ஆகும்பா போச்சு அப்படின்னு நினச்சிட்டு தான் சரி இது கழட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கழட்டி பார்க்கும்போது இதுக்குள்ளே தெய்வாதீனமாக பம்பு இல்லை. ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ரைட், ஓகே, நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேங்க. சரி, பம்பு எங்கே தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் பம்பு. இங்கே பாருங்கள், இந்த ரேடியேட்டரோட டாப்பில் வந்து இந்த இடத்துல தான் வந்து பம்ப் இருக்குது. ஸோ இது வந்து ப்ளீடிங் ஸ்க்ரூங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது இந்த பம்பு ஏரியா. ரெண்டாவது ரேடியேட்டருக்குள்ளே இருக்கிற பிளாக்கேஜ் வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ அது எந்த அளவுக்கு பிளாக் இருக்குது அப்படிங்கிறது எனக்கும் தெரியாது. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீட் பண்ண போகிறோம். ப்ளீட் பண்ணோம் அப்படிங்கிறது இந்த வந்து ஏர் ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள், இந்த ஸ்க்ரூ வந்து கழட்டி விட்டுறணும். கழட்டி விட்டுட்டு நம்ம இந்த பம்பு இங்கே வந்து நம்ம தண்ணியை ஊற்றுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த 2 வழியாகவே உள்ளே போய் ஸோ இதுக்குள்ளே சர்க்குலேட் ஆகும். நம்ம வந்து நல்லா வந்து இது மாதிரி ஷேக் பண்ணி இந்த வழியாகவும் வெளியெடுக்கலாம், இந்த வழியாகவும் வெளியெடுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த வழியாகவும் வெளியெடுக்கலாம். ஏன்னா எல்லா மோட்டரும் எலக்ட்ரானிக் யூனிட் அனைத்துமே நம்ம கழட்டி வச்சிட்டோம். அதனால் நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம வந்து இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றுறேன், எப்படி உள்ளே போகுதுன்னு பாருங்கள். நீங்கள் பார்க்குறீங்க, உள்ளே வந்து ரேடியேட்டர் ஃபுல் ஆகிட்டுருக்கு. அந்த ஏர் ஸ்க்ரூவில் வந்துட்டு உள்ளே இருக்கிற ஏரெல்லாம் வந்து ரிலீஸ் ஆகுது பாருங்கள். ஸோ பிளாக் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இதில் தெரியும். ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா வாவ் வெளியே வருது பார்த்தீங்களா? நான் அதெல்லாம் பண்ணாமல் மாட்டியிருந்தேன்னா மறுபடியும் சிக்கியிருப்பேன் இந்த சிக்கலில். இங்கே பாருங்கள்,
ஒன்று எவ்வளோ தான் இருக்குதுன்னு தெரியல. சரி எடுப்போம், ஒன்றும் கஷ்டமான வேலை இல்லை. ஏன்னா நம்ம இது க்ளீன் பண்ணுறதுக்கு சங்கடப்பட்டுட்டு நம்ம இது மாதிரி மறுபடியும் நம்ம இதை மாட்டிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் இதே சேம் பிரச்சனை தான் வருங்க. ஏன்னா ஒரு முறை வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ராசர் கிட்டத்தட்ட ஒரு 100 டிகிரிக்கு மேலே போயிட்டு அதுவே வந்து தானாக ஷட் டவுன் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப நாளைக்கு வந்து ப்ராசர் நல்லா இருக்காது. ஏன்னா தினமாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் தான் இந்த பிரச்சனை எனக்கு வந்தது. நான் காலையில் பார்த்தோன்னே இந்த வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பொதுவான என்னுடைய கருத்துங்க, லிக்விட் கூலர் வந்து யூஸ் பண்ணுற நண்பர்கள் வந்து எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வருடத்துக்கு மேலே இந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் லிக்விட் கூலர் வேலை செய்யுதா, இல்லை எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனையை தான் சந்திக்கிறீங்களா அப்படிங்கிறத தயவு செஞ்சு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? சரிங்க, நான் உங்களுக்கு வந்து இப்படி க்ளீன் பண்ணி காமிச்சிட்டேன். ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுங்களா? இப்போ டைரெக்டாக இந்த ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள், இதில் டேப் வாட்டர் திறந்துட போகிறேன். உள்ளே போய் சர்க்குலேஷன் ஆகி எது வழியாக வந்தாலும் சரி, எனக்கு க்ளீனானா சரி. அப்படி க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி மறுபடியும் வந்துட்டு டிஸ்டில் வாட்டர் ஃபில்அப் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்ததாக நம்ம பார்க்கலாங்க. நம்ம அடுத்ததாக பார்க்குறது க்ளீனிங் வேலை எல்லாமே முடிஞ்சதுங்க. அடுத்தது வந்து மோட்டர் நல்லாயிருக்கு. ஸோ இப்போ வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். மோட்டருக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 ஸ்க்ரூ வச்சுருக்காங்க. மோட்டருக்கு வந்து டைரெக்டாக ஒரு 4 ஸ்க்ரூ, அது போக மேலே இருக்கிற அந்த சேஃப்டி பிளேட்டுக்கு வந்துட்டு ஒரு 4 ஸ்க்ரூ. நீங்கள் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யும்போது இந்த ஸ்க்ரூவெல்லாம் டைட் பண்ணும்போது ரொம்ப ஜாம் டைட் அப்படின்னு சொல்லி எல்லாம் வைக்கக்கூடாதுங்க. நம்ம திறமையை வந்து அந்த ஸ்க்ரூவில் காட்டக்கூடாது. ஜென்டிலாக அது எப்போ வந்து அந்த லோட் ஆகுதோ அதுக்கு மேலே கொஞ்சோண்டு ப்ரெஸ் பண்ணி நம்ம டைட் பண்ணால் போதுமானது. ஏன்னா இதெல்லாம் ஒன்ஸ் வந்து த்ரெட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அவ்வளோதான், எதுவுமே செய்ய முடியாது. இப்போ நான் வைக்கிறேன் பாருங்கள், இதுவே போதுமானதுங்க. 4 ஸ்க்ரூ ஈவனாக வச்சா போதுங்க. ஓகே, அடுத்ததாக இந்த மேலே இருக்கிற பிளேட். ஸோ இது இப்படி தெரிஞ்சிருக்கும் போல் நம்ம அப்படி மாட்டிடுவோம். இது வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய வீடியோ தாங்க போகும். ஆனால் வந்து எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட காமிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் இங்கே என்னென்ன செய்கிறேனோ அதை அனைத்தையுமே வந்து படமாக்கிட்டு இருக்கேன். ஓகே, நம்ம அடுத்ததாக பார்க்க இருக்கிறது, நம்ம தண்ணி ஊற்றும் போது எக்காரணத்தை கொண்டு இந்த மோட்டருக்குள்ளே போயிடக்கூடாதுங்க. ஸோ அதனால் வந்து சேஃப்டியாக இருக்கணும் அப்படிங்கிற வேண்டிய ஒரு பஞ்சு மேலே இப்படி வச்சுக்கலாம். சரிங்களா? இப்படி வச்சுட்டு நம்ம வந்து இங்கே இந்த டிஸ்டில்ட் வாட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அதவே நம்ம ஊற்றிடலாம். சரிங்க, நம்ம வந்து இப்போ ஃபில்அப் பண்ணலாம். தெரியுதா உங்களுக்கு? ஓகே, பாருங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உள்ளே போய்ட்டுருக்கு. ஒன்று அந்த ப்ளீடிங் ஹோஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஏர் வந்து முழுசாக நின்று தண்ணி மட்டும் வரணும், அந்தளவுக்கு ஊற்றணுங்க. ஒன்றா ஏர் வந்துட்டு இருக்குது, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே இருக்கிற ஏரெல்லாம் மேலே வரணும் அப்படின்னா இதை வந்து கீழேயும் இது லைட்டாக மேலேயும் வச்சுட்டு தண்ணி வந்து லைட்டாக மெதுவாக ஊற்றணும். அப்படின்னா அதாவது இது வந்து மேலே இருக்கணும். எந்த முனையில் பார்க்கும்போது பாருங்கள், நான் இப்படி ஒரு கிராஸாக வைக்கிறேன். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ஏரெல்லாம் மெதுவாக இங்கே வந்துடும். தெரியுதுங்களா? ஒன்று ஏர் வந்துட்டுருக்குது, நான் மேலே ஊற்றிட்டுருக்கேன். நான் ஸ்டாப்பாக வந்துருக்குதுண்ணா. ஓகே, நிஜமாலுமே இவ்வளோ தண்ணி வந்து உள்ளே தேவைப்படாதுங்க. ஆனால் உள்ளே இருக்கிற ஏரை வெளியே எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு இவ்வளோ டைம் தேவைப்படும். ஸோ இதுக்கு பேர் வந்து ப்ளீடிங் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. தண்ணி கீழே இறங்கல. மேக்ஸிமம் அவ்வளோதாங்க.
ஓகே, அவ்வளோதான். அடுத்ததாக நம்ம வந்து பம்பு கிளாம்ப மாட்டலாங்க. இதெல்லாம் ஜஸ்ட்டு வந்து ஒரு ப்ரெஸ்ஸிங் டைப் தான், அதனால் கவலைப்படணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது. அவ்வளோதான், இது வேலை முடிஞ்சுது. அதுக்கடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இது தேவையே கிடையாதுங்க, இருந்தாலும் இது எம்டியாக இருக்குமே, ஸோ அதனால் அதை மாட்டிக்கலாம். இது வந்து அந்த எம்எஸ்ஐயோட லோகோ. நான் ஆக்சுவலாக இதுக்குள்ளே ஏதாவது ஸ்க்ரூ இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மிரர் அழகாப்பில் நோண்டி எடுத்து உள்ளே ஏதாச்சும் ஸ்க்ரூ இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ரெஸ்ஸிங் டைப் தான், எதுவுமே கிடையாது. நல்லா பார்த்துக்குங்க. இது எதுக்காக காமிக்கிறேன் அப்படின்னா, நாளைக்கு யாராவது நீங்கள் MSI 240mm ரேடியேட்டரை நீங்கள் கழட்டுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எந்த கவலையும் இல்லாமல் இது கழட்டவே வேண்டியதில்லை, நம்ம எல்லாமே இங்கே தான் வேலை இருக்குது, இதுக்கு முடிச்சுக்கலாம். அதுக்காக இங்கே பாருங்கள், அவ்வளோதான். ஜஸ்ட் ஒன் ப்ரெஸ், எல்லாம் பண்ணியாச்சு. கடைசியில் தெர்மல் பேஸ்ட் வாங்காமல் விட்டுட்டேன். அடுத்ததாக இந்த ரேடியேட்டரை செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எங்கிட்ட 12 வோல்ட் பவர் சப்ளை இல்லாதனால டைரெக்டாக வந்து மதர் போர்ட்லேயே கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் என்ன ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணும்போது எக்காரணத்துக்கு கொண்டு ப்ராசர் வந்து மதர் போர்டில் இருக்கக்கூடாதுங்க. நான் பாருங்கள், ப்ராசர் வந்து கழட்டி வச்சுருக்கிறேன். நீங்கள் தெரியாதனமாக வெறும் ப்ராசர் போட்டு ஆன் பண்ணிடாதீங்க, அப்புறம் ப்ராசர் வந்து வறுத்தெடுத்துரு மதர் போர்டு. அதனால் இப்போ வந்து நான் செக் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் செக் பண்ணும்போது இந்த இடத்துல தான் வந்து பம்ப் இருக்குதுங்க. பம்பில் வந்து என்றைக்குமே வந்து இது நல்லா இருக்குதா, உள்ள ஏதாவது கிளாட் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் காதை டைரெக்டாக இந்த இடத்துல வச்சு செக் பண்ணலாம், எந்த விதமான தப்பு நடக்காது. நீங்கள் காதை இங்கே வச்சு செக் பண்ணும்போது உள்ளே வந்து கருக்குன்னு சத்தம் கேட்குங்க. அந்த மாதிரி கருக்குன்னு சத்தம் கேட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா உள்ளே வந்து ஒன்றும் கிளாட் இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் புதுசாக வந்து ஃப்ளூயிடு உள்ளே ஊற்றிருக்கிறீங்க. ஸோ அதனால் அது வந்து கழுவுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் எடுத்துக்கும். ஸோ 2 நாள் கழிச்சு நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ள இருக்கிறது என்டையர் கிளாட்டும் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்னொருக்கா வந்து டிஸ்டில்ட் வாட்டரோ இல்லை கூலண்ட் ஆயிலோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில்அப் பண்ணி விட்டு நீங்கள் வந்து உபயோகப்படுத்திக்கலாம்.